தமிழக முதல்வர் அவர்கள் பீகார்ல அந்த ஓட்டு உரிமை யாத்திரையில கலந்துக்கிட்டாங்க. அங்கிருந்து தமிழகத்துல வந்த பிறகு நம்மளும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்கிறாரு. இங்கேயும் அந்த ஓட்டு திருட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஓட்டு திருட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னு வந்து பார்த்தா, எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆணையர்களை நியமிக்கிறது யாரு? பிரதம மந்திரி. ஏன்னா முதல்ல வந்து பிரதம மந்திரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் எதிர்கட்சி தலைவர் 3 பேர் இருப்பாங்க. அதனால பிரதம மந்திரி பாஜக ஒரு ஓட்டு தான். இப்போ வந்து பாஜகவே வந்து சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை ஏற்றி அது என்ன கொண்டிருக்காங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் பதிலா வந்து மோடியோட அமைச்சர் ஒருத்தர் இருக்கலான்னு. அப்படின்னா என்ன, மோடிக்கு 2 ஓட்டு, எதிர்கட்சிக்கு 1 ஓட்டு. மோடி சொல்றதுதான் தேர்தல் ஆணையர். அப்படின்னா தேர்தல் ஆணையர் இருக்கிறது யாரு? மோடியோட ஆளு. வேலை முடிச்சதுல அதனால தேர்தல் ஆணையம் வந்து எல்லா தில்லுமுடிலையும் செய்யறாங்க. பாஜக செய்தி தொடர்பாளர்கள்ல இப்ப இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் தான் நம்பர் 1 ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மேட்டர்ல. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 ஸ்போக்ஸ் பர்சன் அவருதான். அதனால எலெக்ஷன் கமிஷன் எல்லா வேலையும் செய்வாங்க. தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 200 சீட்டுக்கு மேல வந்திருக்கணும். அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்புறம் தமிழ்நாட்டுல எப்படிப்பா ஜெயிச்சிங்க அப்படின்னு. நான் தான் சொல்றேன், டிஸ்பைட் தேர்தல் ஆணைய பாரபட்சம் இருந்தும் மக்கள் வந்து அதிகளாவிய மக்கள் வந்து இந்த அதிமுகவும் பாஜக வரக்கூடாதுன்னு நினைத்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நமக்கும் அதிமுக வாக்கு வித்தியாசமா ஒரு 15% இருந்திருக்கும். நம்ம கிட்ட 210 வச்சிருப்போம். இப்ப இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த பாரபட்சம் செயல்பாடுகள் எந்த மாநிலத்துல 3%, 4%, 5% பாஜக தூக்கிருந்தோ அங்கெல்லாம் வந்து தோக்காது, ஜெயிச்சிடும். ஏன்னா 5% அப்படியே பாஜக போயிடும். 5% ஓட் டிஃபரன்ஸ்னா அது 3% எடுத்து நீங்க பாஜக கொடுத்தீங்கன்னா போதும், 1% பாஜக லீடு. அவ்வளவுதான் மேட்டர். சோ அந்த மாதிரி இந்த 4%, 5% இந்த ஓட்டு டெலிஷன் அடிஷன் எப்படி மகாராஷ்டிரால பாருங்க, 1 கோடி புது வாக்காளர்கள் கொடுத்திருக்காங்க. பஸ்ல வந்து ஏறி இருக்காங்க. புது கிராமத்துல 1000 பேர் புதுசா ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து மிக தவறான செயல், ஜனநாயகத்துக்கு மிக மிக தவறான செயல்.